வெல்கம் டு தி கேபி டானிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து ஸ்மார்ட் வைஃபை வால்வ் ஆட்டோமேஷன் இரிகேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ உங்கள் மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்கள் வால்வ்ஸை, இது சாலினாய்டு வால்வ்ஸு 2 இன்ச்சுங்க, 24 வோல்ட் ஏசி, இது நீங்கள் மொபைல் மூலிமா எங்கேருந்து வேணாலும் ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 வால்வ்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் சென்சார்ஸ் இருக்குது, வெட் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸில் வேறு டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஹியூமிடிட்டி சென்ஸ் பண்ணலாம். சென்சார்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஃப்ளோ சென்ஸ் பண்ணலாம். அது டைமர்ஸ் இருக்குதுங்க. 8 வால்வ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைமர்ஸ் வந்து இருக்குதுங்க. உங்களுடைய டைம்ஸ் வந்து ஆன் ஆஃப் டைம் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆன் ஆஃப் டைமில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நான் வந்து இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட 8 வால்வ்ஸு, 8 எல்இடி இருக்குதுங்க. ஒய்ஃபை சிக்னல், பவர் எல்இடி இருக்குது. ஸோ இதில் இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் சுவிட்ச். இது ஒன் டைம் வந்து கான்ஃபிகர் பண்ணால் போதும் ஒய்ஃபையில். அது தனி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்வ்ஸ் இருக்குது, சாலினாய்டு வால்வ்ஸு, 2 இன்ச் வால்வ்ஸு. நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து 12 வோல்ட். நீங்கள் ஏசியும் கொடுக்கலாம், டிசியும் கொடுக்கலாம். அங்கே 12 வோல்ட் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்து அப்படியே இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 24 வோல்ட். இது 24 வோல்ட் ஏசினால், டிசியாக இருந்தால் டிசி கொடுக்கணும். இப்போ ஏசினால ஏசி 24 வோல்ட்டு நான் ஒரு 2 ஆம்ஸ் வச்சுருக்கேன். 24 வோல்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஏசி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவுட்புட்டும், இப்போ ஏசியோட அவுட்புட்டு 24 வோல்ட், இது அடுத்து ஏசியோட அவுட்புட்டு. இப்போ டிசியாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், அப்புறம் மைனஸ் வரும். ஏசினால நான் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 8 வால்வ்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது 4 வால் இந்த இன்புட்டுக்கு, இந்த 4 வால் வந்து இந்த இன்புட். 1லேருந்து 4 வரைக்கும் இங்கே ப்ளஸ் மைனஸோ இல்லை ஏசியோ கொடுத்து எடுத்துக்கலாம். எனி வோல்ட் நீங்கள் 24, 12, 230 வேணால் கொடுத்து 230 வரும் இதில். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இதே மாதிரி இதுலேயும் நீ 230 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 230 கொடுத்து இங்கே 230 எடுத்துக்கலாம். 4 அப்படி நீங்கள் இந்த பக்கம் 230, இந்த பக்கம் டிசி 12 வோல்ட்டோ இல்லை 24 வோல்ட் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை இதில் லூப் போட்டிங்கன்னா 24 வோல்ட் லூப் போட்டிங்கன்னா நீங்கள் 24 எடுத்துக்கலாம் இதில். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ மல்டி வோல்டேஜ் வந்து இன்புட் கொடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் இதோட பவர் ஆன் பண்ண போகிறேன், பாருங்கள். இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டேன். ஒய்ஃபை வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இப்போ எங்களோட ஒய்ஃபை வந்து எங்கள் ரவுட்டர் கூட, எங்கள் ஒய்ஃபை மாடம் கூட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நான் இந்த பவர் இன்புட்டும் கொடுக்குறேன், 24 வோல்ட்டு. இப்போ பவர் இன்புட்டும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதுதான் என்னோடய ஆப் மூலிமா நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். வால் 1 ஆன் பண்ணுறேன். வால் 1 ஆன் ஆயிடுச்சு. இதான் வால் 1 ஆன் ஆயிடுச்சு. சவுண்ட் வந்தது பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இப்போ எல்லோ கலரில் இருக்குது, இது ஒயிட்டுக்கு மாறிடுச்சு டெக்ஸ்ட்டு ஆனுங்கிறது. இப்போ ரிப்ளை வந்து அக்னாலஜ்மெண்ட் ஒயிட்டில் தெரியும். அதேமாதிரி செகண்ட் வால் நான் ஆன் பண்ணுறேன். செகண்ட் வாலும் ஆன் ஆயிடுச்சு. சவுண்டு கேட்டது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு ரிப்ளை வந்து எல்லோவில் இருக்குது, இப்போ ஒயிட்டுக்கு மாறிடும். ஒயிட்டுக்கு மாறிடுச்சு. எல்லோன்னா ப்ராசஸிங், ஒயிட்டுன்னா உங்களுக்கு ரிப்ளை அக்னாலஜ்மெண்ட் ஆன் ஆகிடுச்சு, ரிப்ளை வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் வால்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் 2. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இப்போ ப்ரோவில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செகண்ட் வால் 1 அப்படின்னு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் வால் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் வால் ஆஃப்னு வரும். இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்குங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போவுமே ப்ராசஸிங். வந்துச்சு பார்த்தீங்களா? வால் 1 ஆஃப் வந்துடுச்சு நோட்டிஃபிகேஷன்.
நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால் நான் ஆஃப் பண்ணுறேன். செகண்ட் வாலும் ஆஃப் ஆயிடுச்சு. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு செகண்ட் வால் ஆஃப் பண்ணி வந்துடும். வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் எவ்வளோ வால்ஸ் வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரே ஆப்பில். நாங்கள் இது ஒரு டிவைஸ் வந்து 8 வால்ஸு. நீங்கள் அதே மாதிரி ஒரே ஆப்பில் வந்து மல்டிபிள் வால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஆப்புங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு வால்ஸ் ஒரு டிவைஸ் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் எவ்வளோ வேணாலும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ டிவைஸ் எங்கள்கிட்ட வாங்குறீங்களோ அவ்வளோ டிவைஸ் உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகும். இப்போ இது வந்து 8 வால்ஸ் மட்டும் இருக்குது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எங்களோட நம்பர் 9629659911 நியூ கிபிட்ரானிக்ஸ். தேங்க்யூ.